வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, அப்பாவுக்கு புற்றுநோய், பாக்யராஜிடம் உதவியாளராக நேர்ந்த சமயம் நடந்த சம்பவம், கண்கலங்கி பேசிய பார்த்திபன், இணையதளத்தில் வைரலாகும் பார்த்திபனுடைய பேட்டி. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். திரைக்கதை மன்னன் கே. பாக்யராஜ் அவர்கள் மறைந்து ஒரு வாரத்துக்கு மேலாகிவிட்டாலும் அவரை பற்றி நினைவுகள் மட்டும் இன்னும் குறையல. தினமும் யாராவது ஒருவர் அவருடன் வாழ்ந்த தருணங்களை பகிர்ந்து, ஆனால் அந்த பட்டியல் அதிகமாக பேசுவாங்க. இயக்குனர் பார்த்திபன் காரணம் அவங்க பாக்யராஜுடைய உதவி இயக்குனராக மட்டுமல்லாமல் குருவை குடும்ப உறுப்பினர் போல நேசித்தார். பாக்யராஜ் மறைந்த நாளிலிருந்து இறுதி சடங்கு முடியும் வரை குடும்பத்தினுடன் நின்று ஒவ்வொரு பொறுப்பையும் பார்த்து கொண்டார். பாக்யராஜ் உடலின் மீது அவர் எப்போதுமே பயன்படுத்திய பேப்பர் பேனாவை வைத்து வழி அனுப்பியது முதல் அன்புடன் உங்கள் பாக்யராஜ் என்று எழுதப்பட்ட அட்டையை அவருடன் சேர்த்து அனுப்பி வைத்தது வரை ஒவ்வொரு விஷயம் ரசிகர்களை நெகிழ வைத்தார். நேற்று கூட அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பாக்யராஜ் பெயரில் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் நிரந்தர கௌரவ தலைவர் என்ற மரியாதை வழங்கப்பட இருப்பதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். அதோடு சங்கத்தின் புதிய கட்டிடத்திற்கு பாக்யராஜ் பெயர் சூட்டப்பட்ட இருப்பதாகவும், என் குருவுக்கு நான் செய்ய முடிந்த சிறிய காணிக்கை இது என உணர்வோடு எழுதியிருந்தார். இந்த நிலையில் அவர் அளித்த பேட்டியில் மற்றொரு பேட்டி தற்போது ரசிகர்களை மீண்டும் கண்கலங்க வைத்திருக்கிறது. அதில் பேசிய பார்த்திபன், பாக்யராஜ் சார்கிட்ட உதவி இயக்குனராக சேருவதற்கு முன்பு டப்பிங், நாடகம் என மாதம் 6000 ரூபாய் சம்பாதி கொண்டிருந்தேன். அந்த காலத்தில் அது பெரிய தொகை. ஆனால் என் அப்பாவுக்கு கேன்சர், அவருடைய மாத்திரைக்கு மட்டுமே மாதம் 270 ரூபாய் செலவாகும் என்று சொல்லி சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு தொடர்ந்து அவர் பாக்யராஜ் சார்கிட்ட உதவியாளராக சேர்ந்து மாதம் 300 ரூபாய் தான் சம்பளம் என்று சொன்னாங்க. அதை கேட்டதுமே என் மனசில் ஓடிய முதல் கணக்கு, அப்பா மாத்திரைக்கு 270 ரூபாய், மீதமுள்ள 30 ரூபாய் வைத்து வீட்டை எப்படி நடத்த போகிறேன் என்பதுதான். ஆனாலும் அந்த வாய்ப்பை தான் விடலை. பணத்தை விட பாக்யராஜ் சார்கிட்ட கற்றுக்கிறோனோ பெரிய விஷயமா என்று நினைச்சு சேர்ந்தேன் என்று உருக்கமாக பேசியிருந்தார். அந்த 300 ரூபாய் சம்பளம் தான் பின்னால் சினிமாவில் ஒரு பார்த்திபனுக்கு கொடுத்தது என்பதும் இன்று பலருமே பேசும் விஷயம். புதிய பாதை படத்தின் மூலம் இயக்குனராக நடிகராக அறிமுகமான பார்த்திபன் முதல் படத்திலேயே தேசிய விருது வென்றார். அதன் பிறகு தமிழ் சினிமாவில் தனக்கென தனிப்பாணியை உருவாக்கினார். ஆனால் அந்த வெற்றியின் பின்னால் இருந்த அடித்தளம் பாக்யராஜ் கற்றுக் கொடுத்த பாடங்கள் தான் என்று பலமுறை சொல்லியிருக்கிறார். அதனால் தான் பாக்யராஜ் மறைந்த பிறகும் கூட ஒவ்வொரு பேட்டியிலும் அவரை பற்றி புதிய நினைவுகளை பகிர்ந்து வரார். ஒரு பேட்டியில் பேசும்போது பாக்யராஜ் இறந்த பிறகுதான் கண்ணாடியை கலற்றாமல் பூர்ணிமா கேட்ட தருணத்தை நினைத்து உருகிறார். இன்னொரு நாள் அவருடன் கடைசி பேசியதை நினைத்து அழுகிறார். மறுநாள் அவருக்கு எழுத்தாளர் சங்கத்தில் நிரந்தர மரியாதை வழங்கி கொடுத்தாங்க. இதையெல்லாம் பார்த்த ரசிகர், குரு சீடன் உறவு என்றால் இதுதான். பாக்யராஜ் உயிரோடு இருந்தபோது இவ்வளவு பாசம் காட்டினார், அவர் மறைந்த பிறகும் அதே மரியாதையோடு நினைத்து பேசி கொண்டிருக்கிறார் பார்த்திபன் என்று நிகழ்ச்சியாக பதிவிட்டுள்ளார். சில உறவுகள் இரத்த உறவாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. மனதால் உருகும் பந்தங்கள் காலம் கடந்த பிறகு உடையாது என்பதற்கு பாக்யராஜ், பார்த்திபன் உதாரணமாக மாறியிருக்கிறாங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்னென்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.